செம்மணியில் இடம்பெறும் அணையா விளக்கு தொடர் போராட்டம் நாளைய தினம் இறுதி நாளாகும். நாளைய தினம் காலை 10 மணிக்கு அகவணக்கத்துடன் ஆரம்பமாகி சரியாக 12 மணியளவில் மனித சிதங்கள் அகலப்பட்டு வரும் சித்துபாத்தி இந்து மயானத்தில் இருந்து மனித செங்கலி வடிவில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் பதிவிட பிரதிநிதியிடம் மகஜர் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளதாகவும் இது தொடர்பான விவரங்களை போராட்ட ஏற்பாட்டாளர்கள் இன்றைய தினம் தெரிவித்தனர். அவர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வணக்கம். இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் 2ஆம் நாள் இன்றைய நாளில் கலந்திருக்கின்றோம். நாளைய தினம் இந்த போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் சரியாக காலை 10 மணி அளவில் பழமையை போலவே ஆக்கவணக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சரியாக 12 மணி அளவில் இந்த புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட தற்போது அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிந்துபாத்தி மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி செம்மணி வீதியூடாக ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியின் பதிவிட பிரதிநிதியின் அந்த அலுவலகத்தில் சென்று அவரிடம் நாங்கள் அந்த மகரை கையளிக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த அணையா விளக்கினை நாங்கள் செல்லும் பாதையில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்த தியாக தீபம் திலீபன் அவருடைய அந்த நினைவு தீபத்திலே ஒரு முதலாவது சுடரனை ஏற்றி அதனைத் தொடர்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலை செய்யப்பட்ட அந்த தூபியில் அடுத்த 2வது தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து எரியூட்டப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகத்தின் முன்னால் 3வது ஒரு தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியாளருடைய அந்த நினைவிடத்தில் மேலும் ஒரு தீபத்தினை ஏற்றி அத்தோடு இந்த அணையா விளக்கு தீபத்தினை காற்றோடும் தண்ணீரிலும் கலக்க செய்கின்றோம். முக்கியமாக இந்த இடம்பெறுகின்ற இந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெறுகின்ற போராட்டத்தில் நாளைய தினம் நாங்கள் இந்த சிந்துபாத்தி மைதானத்திலிருந்து மனித சங்கிலி வடிவிலான இந்த பொதுமக்களுக்கோ வீதி போக்குவரத்துக்கோ எந்தவித ஒரு தடையும் ஏற்படுத்தாத வகையில் அமைதியான முறையிலே மனித சங்கிலி வடிவிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வீதியூடாக அந்த மைய கையளிக்கும் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு உங்களுடைய தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். 2வது நாள் போராட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் அமைப்புகளினுடைய கட்சிகளுடைய ஆதரவெல்லாம் கிடைக்குமா? போதுமான ஆதரவு கிடைத்திருந்தது. இன்று காலை பார்த்தோம்னால் பல கட்சி பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். நேற்றைய விட நிறைய கட்சி பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் வந்து நீண்ட நேரமாக இங்கே இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது அந்த வீதி நாடகம், அதாவது இந்த எங்களுடைய இந்த கருப்பொருள் அமைந்த தெருவழி நாடகமும் இப்போது நடாத்த இருக்கின்றோம். நேற்று தினமும் இரவு கதை சொல்லல் மற்றும் ஆவணப்படம் திரையிடல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றது. நாங்கள் எதிர்பார்த்த வரவு இங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்துக்கு வருவதாக ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி ஒரு சாதகத்தன்மை இருந்ததா அல்லது இடையில் நிராகரித்ததா? இதுவரை எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதில்களும் வழங்கப்படவில்லை. வருவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனாலும் வருவது பற்றி உத்தியோகபூர்வமாக எந்தவித தகவலும் இது இந்த போராட்டம் இயல்பு நிலை பாதிக்கப்படாதவாறு இந்த போராட்டமானது இடம்பெறும். வர்த்தக சங்கங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் நமக்கு ஆதரவு தருவதாக இருந்தால் தங்களது நிறுவனங்களுக்கு முன்னால் கருப்பு கொடியை கட்டி எங்களது போராட்டத்தை வலிச்சேக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் இந்த போராட்டமானது நாளை நடைபெறும். மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்திற்கு அல்லது இந்த செம்மணி மயானத்திற்கு அழைத்து வருவதற்கான போராட்டக்குழு ஏதாவது முயற்சிகளை கேட்கிறார்? இது தொடர்பில் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஊடகங்கள் வாயிலாக தரப்புகள் வாயிலாக அறிவுரை பிரதிநிதியை அவருடைய தரப்பினரை அனுப்பியிருந்தோம். இதுவரைக்கும் சாதகமாக இந்த பதிலும் சொல்லப்படவில்லை. எனவே தான் நாங்கள் முதலே திட்டமிட்டபடி அவருடைய வதிவிட அலுவலகத்துக்கு போய் எங்களுடைய மகஜரை கையளிப்பதை உறுதிப்படுத்தி அப்படி நாளை அவர் இங்கே வருவாக கூட எங்களுடைய இந்த நிகழ்வு மின்னஞ்சல் ஊடாக அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனால ஆனால் இதுவரை அதுக்கான பதில் நிறைய இல்லை. யாழ்ப்பாணம் வெளிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி இன்று 4ஆம் நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். தமது உரிமை காணி தொடர்பில் இன்றுடன் 4வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் இன்றைய தினம் காணிக்கான தமது உறுதிகளை எடுத்து வந்து அதனை காண்பித்து கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். காணிகளை விடுவிக்க கோரி கடந்த சனிக்கிழமை மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை
போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி, பலாலி, ஆண்டனிபுரம், காங்கேசன்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கத்தோலிக்க மத குருமார்களும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் பொது அமைப்புகள் உட்பட மலையக மக்கள் சார் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் காணி விடுவிப்பை கோரி கவனஈர்ப்பை முன்னெடுத்தனர். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளன. ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரை காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகளை வைத்திருப்பதாக கூறுகிற இராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையிலும் அவர்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்துவதாகவே தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். சொந்த மண்ணில் வாழ வந்தாங்க. எங்களுடைய அம்மா அப்பா எங்களோட சொந்த சுடலையெல்லாம் சுடுகாடில் தாக்க சென்றார். நாங்கள் இப்படி 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் இன்னும் அகதி என்ற பேர்லேயே வாழ்றோம். சிங்கள ராணுவம் எங்களோட இடத்தை விட்டு போய் சேர்ந்துருவோம். எங்களோட பாட்டன் முட்டன் வாழ்ந்த காலம் அந்த மண்ணில் நாங்கள் வாழ்கிறோம். ரெடுதலும் சிங்களவருக்கு நாங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. எங்களோட மண்ணை விட்டுட்டு அவை போவிடணும். நாங்கள் அவையிட்ட இருந்து இடம்பெயர்ந்து விட எங்களோட சகோதரங்க சொந்த சகோதரங்களை இழந்து எங்களுடைய அம்மா ராமல பிள்ளைகளை பேத்து கடைசி கடற்கொல்லியோடு தான் போனவா. அப்போ சுடுகாடே இல்லாமல் போனவா. அடுத்த சுடுகாடெலாம் நம்ம கொண்டு தாட்டினாங்க. சொந்த மண்ணுக்கு வந்து நாங்கள் அடிமையாக வாழ வேணும். ஏன் அடிமையாக வாழ வேணும்? நாங்கள் சொந்த மண்ணுக்கு வந்து ராணுவம் எங்களை ஊரை விட்டு போய் சேர்ந்துடணும். சொல்லவே ராணுவம் வந்து இந்திய தென்னம்பிள்ளை வச்சு மரக்கரை தோட்டம் வச்சு உண்டாக்கி வாழ நாங்கள் வேண்டணுமா? அவையிட்ட வச்சு வாழணுமா? சொந்த மண்ணில் வந்து துறைமுகத்திலே தொழில் செய்யலாம் கிடையாது. இந்தியன் ரோடர் வந்து கட்டினா இந்தியன் ரோடர் வந்து இருக்குது. அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறோம். என்ன செய்கிறது? சொந்த மண்ணுக்கு வந்து அடிமையாக வாழ இல்லாது. எங்களால் நெடுகாலம் அடிமையாக வாழ இல்லாது. எங்களுடைய அம்மா அப்பா மக்கள் வாழ்ந்த இடம். அப்போ நாங்கள் சொந்த மண்ணில் வந்து அடிமையாக இருக்க வேணும். சிங்களவர் வந்த மாதிரியே அவங்க இடத்தை விட்டு எங்களோட இடத்தை விட்டு போகணும். போனால் தான் நல்ல. நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்து வாழலாம். இப்படியே நடுகாலம் அடிமை வாழ்க்கை வாழ எங்களால் ஏறாது. காலம் பூரா அடிமை வாழ்க்கை. நாங்கள் தான் வந்து உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி அடிமை வாழ்க்கை தானே வாழணும். ஏன் வாழணும்? நாங்கள் சொந்த மண்ணுக்கு தான் வந்துடுறாங்க. எங்களோட சொந்த மண் இந்த மயிலடி மண். எங்களை விட்டுவிட்டு நிம்மதியாக வாழ விட்டு அவே போடுறோம். சரிதானே? நன்றி. கிருசாந்தி விவகாரத்தினை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த விவகாரத்தினை பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக்கி அதனை வெளிக்கொண்டு வந்தது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியே என கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்ந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே உள்ளூராட்சி சபைகள் பெருமளவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை அமைப்பது தொடர்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. பார்த்தீர்களானால் ஊடக சந்திப்புகள், நேர்காணல்கள் என்று தமிழ் தரப்புகள், தமிழ் அரசியல்வாதிகள் பங்கு பெற்றுகின்ற அனைத்து நேர்காணலிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய தீர்மானம், செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பெயர் என்பன பிரஸ்தாபிக்கப்படுகின்ற முக்கிய விடயங்களாக மாறியிருந்தன. அவற்றை சமூக ஊடகங்களிலே புறமோ என்று சொல்லப்படுகின்ற காணொளி தயாரிப்புகளிலும் பெரும்பாலான சமூக ஊடகத்தவர்கள், குறிப்பாக யூடியூபர்ஸ், அந்த ப்ரொமோக்களை தயாரிக்கின்ற பொழுது எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய செயலாளர் நாயகத்தை பற்றியும் சுட்டிக்காட்ட தவறுவதில்லை. இது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது எவராவது ஒருவர் தங்களுடைய ஊடக சந்திப்புகள் பேசுபொருளாக மாற வேண்டுமாக இருந்தால் அங்கே டக்ளஸ் தேவானந்தாவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழலை அண்மைய காலங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நிலையிலே தான் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட சில விடயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக
1990 காலப்பகுதியிலே மண்டதீவு பகுதியிலே காணாமல் போன இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும், அவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுடைய அந்த படுகொலைகள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய உரையிலே கோடிட்டு காட்டியிருந்தார். ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் என்பது எவ்வாறானது என்பது தெரியும். அவருடைய கடந்த காலம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக வைத்திருந்து அவற்றுக்கு தக்கவாக ஒரு குரல் கொடுக்கின்ற ஆத்மாண்டவர் போல தன்னை காண்பித்து தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவருடைய ஒரு தந்திரோபாயமாக இருந்து வருகின்றது. இதனை நன்கு உணர்ந்து கொண்ட தற்போதைய பிரதி நீதியமைச்சர் கூட மண்டதீவு விவகாரம் தொடர்பில் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்பதை தெளிவுபடுத்தியதோடு சுட்டிக்காட்டியதுடன் உண்மையான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை வாக்குமூலங்களாக பதிவு செய்யுமாறும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். நாங்கள் இங்கே கேட்க விரும்புவது என்னவென்றால், உண்மையிலேயே மண்டதீவிலே அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் அதிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் கடந்த நல்லாட்சி காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன நோக்கத்திற்காக அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்? நல்லாட்சி என்பது இதயங்களால் இணைந்து தாங்கள் ஆட்சி செய்வதாக சொல்லிய அந்த காலப்பகுதி. அவ்வாறு ஆதாரங்கள் இருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அங்கே அவர் தான் அந்த மண்டதீவு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? உண்மையில் அவ்வாறு இல்லை. அவ்வாறு ஆதாரங்கள் எதுவும் இல்லாத சூழலிலேதான் தற்போது எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலும் தற்போது ஏற்பட்டுள்ள அந்த அரசியல் சூழலை எமக்கான அந்த சாதகமான அரசியல் சூழலை குழப்பும் வகையிலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த பின்னணியிலேதான் சித்துப்பாத்தி செம்மணி பகுதியிலே சித்துப்பாத்தி என்ற இடத்திலே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக அணையா விளக்குகள் என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன, மனித எச்சங்கள் இருக்கின்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் புதிய விடயங்கள் அல்ல. 1996 காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை மாணவி கிருஷாந்தி அவர்களுடைய விவகாரம், அந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்ற போது அது தொடர்பிலே நீதியான விசாரணைகள் நடாத்தப்படாமல் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு சூழல் அல்லது அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே குறித்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை முதலிலே நாடாளுமன்றத்திலே பேசுபொருளாக்கி அதனை மக்கள் மயப்படுத்தியது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி. அப்போது அங்கே எங்களுக்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இருந்தார்கள். அது மாத்திரமன்றி மனித உரிமை அமைப்புகளூடாக அழுத்தங்களை பிரயோகித்து இந்த விவகாரத்தை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசாங்கத்திற்கு அதனை ஒரு அழுத்தமாக உருவாக்கியதன் அடிப்படையிலே தான் அந்த நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளியும் இனங்காணப்பட்டிருந்தார். அவ்வாறு இனங்காணப்பட்ட குற்றவாளி பகிரங்கமாகவே தன்னுடைய வாக்குமூலத்தில் செம்மணி பகுதியிலே 600க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருப்பதாக, மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை முன்வைத்திருந்தார்.
அவ்வாறு வாக்குமூலம் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அகழ்வு செய்யப்பட்டு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வந்தது. 1998 ஆண்டு காலப்பகுதியிலே அந்த நீதிமன்ற தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்திலே அந்த பகிரங்க வாக்குமூலம் வழங்கப்பட்ட சூழலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியதோடு அந்த கடிதத்தை சர்வதேச நாடுகளுடைய ராஜதந்திர மட்டங்களுடைய கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருந்தோம். அதாவது செம்மணி பகுதியிலே இருக்கக்கூடிய புதைகுழிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்படுகின்ற இடங்கள் அகழ்வு செய்யப்பட்டு வெளிப்படையான முறையிலே அவை நீதி விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று அதனூடாக அவ்வாறான சம்பவங்கள் செம்மணியிலே இடம்பெற்றது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறாத ஒரு சூழலை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அன்றைய காலகட்டத்திலே உறுதிப்படுத்தி இருந்தது. இவ்வாறான பின்னணியிலே தான் தற்பொழுது சித்துப்பாத்தி பிரதேசத்திலே மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுப் பணிகளிலே 19 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான எலும்புக்கூடுகள் பல்வேறு பிரதேசங்களிலும் காணப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. இந்த செம்மணி பகுதியிலே 96ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த துன்பகரமான சம்பவங்களுக்கு தவிர மேலும் சில சம்பவங்களும் இடம்பெற்றதற்கான தகவல்களும் இருக்கின்றன. குறிப்பாக 86ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணிலே சகோதர படுகொலைகள் இடம்பெற்ற காலத்திலே கொலை செய்யப்பட்ட அப்பாவி EPRLF தோழர்கள் டெலோ உறுப்பினர்களுடைய உடல்களும் அந்த பிரதேசத்திலே தான் புதைக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகளும் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆகவே இவ்வாறான விடயங்கள் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது. இவ்வாறான புதைகுழிகள் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவை செம்மணி மட்டுமல்ல, மண்டை தீவாக இருந்தால் என்ன, மன்னாராக இருந்தால் என்ன, முல்லைத்தீவாக இருந்தால் என்ன, அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான புதைகுழிகள் ஆய்வு செய்யப்பட்டு அகலப்பட்டு அவற்றிலே இருக்கக்கூடிய எச்சங்கள் மீட்கப்பட்டு அந்த எச்சங்கள் எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை, எந்த காலப்பகுதிக்கு உரியவை என்று விஞ்ஞான ரீதியாக அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவற்றுடன் தொடர்புபட்ட தரப்புகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததன் காரணமாக இதுவரையிலே பாதிக்கப்படுகின்ற தரப்பாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருப்பது என்பதுதான் வேதனையான விடயம். இது வெளிப்படையாக எந்த விதமான உண்மைகளும் கண்டறியப்படாததனால் அரசியல் வங்குரோத்திலே இருப்பவர்களும் மக்கள் மத்தியில் தங்களின் இருப்பின் அவசியத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் வேலை திட்டங்களையும் அரசியல் திட்டங்களையும் விமர்சிக்க முடியாதவர்களும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் எம்மை வீழ்த்துவதற்கு எமக்கு எதிரான பிரச்சாரங்களாக இவ்வாறான விடயங்களை கையாளுகின்றதுதான் கடந்த கால வரலாறுகளாக இருந்து வந்திருக்கின்றது. அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் மண்டைதீவு தொடர்பிலே அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த அணையாவிளக்கு போராட்டம் என்பது 3 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான போராட்டங்கள் வலியுறுத்துகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. அது தொடர்பிலே இந்த அரசாங்கம் பூரண அக்கறை செலுத்த வேண்டும். மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம்.
முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்துக்கு அரச நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன்படி வெளிவிவகார அமைச்சில் பணியாற்றிய 2 அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு வெளிவிவகார அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.